பிரியாராமன் உங்க பிரியமான கேம் ஷோ இந்தியாவின் நம்பர் 1 இலவசன் கோ வழங்கும் ஜீன்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில். தலைமுறைகள் தாண்டிய பாரம்பரியம். மாசாவும் கிளாஸாவும் இருக்கிற நம்ம ஷோவை தமாஷா மாத்த வராங்க 2 பேர். யாரு? நம்ம அமுதவானும் பயணிப்பட்டாலும் தான். லெட்ஸ் வெல்கம் देम. அரே வா, நல்ல என்ட்ரி தான். ஆனா பயணி போன வாட்டி அமுதவான் வந்தாரு. அவர் வந்து சுரேஷ் இந்த வாட்டி வந்த ஆர்கே சுரேஷோட வந்தாரு. ரொம்ப நல்லா விளையாடினாங்க பயணி. அவங்க சொல்லுங்க மேடம், 20 லாக்ஸ் ஜெயிச்சிட்டு போனாங்க. ஆனா அது எல்லாமே சுரேஷ்னால தான் நான் நம்புறேன். அப்படி சொன்னா வேற தெளிவா. ஆனா வந்து அமுதவானத்தோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிரைட்டா, ரொம்ப பிரிஸ்கா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உங்க பிரிஸ்னஸே வேற லெவல்ல இருக்கு. ஓ பாத்தீங்களா? அவர் கொஞ்சம் புஸ்னா மேடம் இருப்பாரு அவரு. எனக்கு மேடம் லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கயா. இல்ல பயணி, எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதுனா பயணி பட்டாளம், அதாவது ஓவியாக்கு வந்து ஆர்மி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் பிரியாராமனுக்கே ஆர்மி இருக்கு. பேர்லயே ஒரு ஆர்மி வச்சிருக்கீங்க. இந்த ஆள் எங்க போனாலும் கூட ஒரு 10 பேர் கூட்டு போவான் மேடம். அந்த அவங்க தான் கை தட்டணும். கூட இருந்து ஸ்டேஜ் கீழ இருந்தாலும் அவங்க கை தட்டுறாங்க. அதனால ஆமா 10 பேரை பட்டாளமா கூட்டு போறதுனால பட்டாளம் பேரு. இல்ல மேடம், நமக்குதான் யாரும் ஆர்மி ஆரம்பிக்கல. சரி நம்மளே வந்து பழனி பட்டாளன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். வேற ஒண்ணு. நிஜமாவே அப்படியா? இனிமேல அப்படி சொல்லிடுவேன். அது அமுதவானம் ஞாபகம் இருக்கா? இந்த ஷோட ஃபார்மேட் எப்படி இருந்தது? என்ன பண்ணீங்க? மறந்துட்டு மேடம், எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷா வந்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. அதனால அதே டாஸ்க் வைங்க மறுபடியும். அதெல்லாம் நான் திருப்பி வைக்க மாட்டேன். ஆக்சுவலி வந்து எங்க ஆர்டர், எங்க ஃபார்மேட் கொஞ்சம் நாங்க ஷஃபிள் பண்ணிருக்கோம், கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ரவுண்ட் இருந்தது. இப்போ ஒரு 3 ரவுண்ட்ஸ் தான். ஆனா 3 ரவுண்ட்ஸே வந்து ரொம்ப நிறைவா இருக்கும். ஓகே, எந்த ரவுண்ட் விளையாட ரெடி மேடம்? வெரி குட். நான் ஒவ்வொரு ரவுண்ட் வரைச்சே 10 மணில ஒரு ரவுண்ட் ரவுண்டா தான் இருப்பேன். எல்லா ரவுண்ட்லயும் விளையாடுவாப்ல. சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான் மேடம். ரவுண்ட் இஸ் பியூட்டிஃபுல். கண்டிப்பா. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். உலகமே உருண்டதுதான். நான் இவெல்லாம் அரசியல் தான் மேடம். உலகமே உருண்டை. அதனால நான் உருண்டியா இருக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்றாங்க மேடம். ஏதாவது ஒரு அசிங்கமா உன்னை கலாச்சிருக்காங்கயா. நீ கவிதை நினைச்சுக்கிற உன்னை கலாச்சிருக்காங்கயா அவங்க. உலகமே ஒரு உருண்டை, நீ ஒரு உருண்டை, அப்படியே உருண்டை அப்படின்றாங்க. இல்ல பெருமை நினைச்சுக்கிறாரா அவரு. அவன் வந்து சிரிச்சினே கலாய்ப்பான் தெரியல. ஆமாயா, அப்படியே போடா போடா டேய் போடா அப்படின்னு சிரிச்சினே போடா டேய் போடா, நீ ஏன்டா வந்த ஷூட்டிங் போடா செல்ல குட்டி அப்படின்னு அவங்க போடா. நான் ஏனாலும் நான் போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு அவங்க பிடிக்கும். அவங்கள அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பயணி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து யார் இந்த ஸ்டார்? இந்த ரவுண்ட்ல வந்து எல்இடில நான் உங்களுக்கு வந்து 3 கேட்டகரிஸ் காமிப்பேன். 3 கேட்டகரிஸுமே நீங்க வந்து விளையாடணும். 3மே வந்து செலிபிரிட்டி கேட்டகரிஸ் தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொஸ்டின் வந்து ஒரு பிக்கா இருக்கும். அந்த பிக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் 4 கொடுப்பேன். 4 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பிக்கா தான் காமிப்பேன். ஓகே, சோ 4 ஆப்ஷன்ஸுமே நீங்க பார்த்து கரெக்டான ஆப்ஷன் நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும். பர் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு நான் வந்து 25,000 ரூபாய் கொடுப்பேன். 25,000. 3 ஆன்சருமே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா? 25 25 25 எவ்வளவு ஆச்சு? 50 25 3 சொல்றீங்களா? 75 மேடம். 75. சோ ஆல் கரெக்ட் ஆன்சருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் இன்னொரு 25. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1 lakh rupees ஆச்சு. இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து 1 lakh rupees ஜெயிக்கலாம். ஓகே, ஜெயிக்கிறோம் 1 லட்சம். ஆனா நீங்க தப்பா சொல்லிட்டீங்களா 25,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். ஐயோ பாத்தி பிச்சை கிடையாது மேடம். என்ன நீ 500 ரூபாய் போடு, 500 ரூபாய் நான் நம்பல. ஹில் ஃபிகர் சட்டை, ராடோ வாட்ச். மேடம் ராயப்பட்ட வாங்க மேடம். ராடோ வாட்ச் கிடையாது மேடம். தவறு மேடம். பாருங்க மேடம், ரேடியோ வாட்ச் மேடம். ரேடியோ வாட்ச் கேக்கும் பள்ளி மேடம். இது வெள்ளி மேடம். சரி
சரி ரொம்ப தான் பண்றீங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காகவே ஒரு அட்வான்ஸ் 1 lakh rupees ஐயோ, கொடுக்குறேன். அது கொடுங்க. இந்த கொரோனா காலத்துல இந்த 1 lakh. நீங்க கரெக்டா சொன்னீங்களா? ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கு மேல்கொண்டு நீங்க இந்த 25,000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அடிச்சல மேடம். ஓகே ஓகே மேடம். சோ இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து 1 plus இந்த 1 Okay. 2 lakh rupees ஜெயிக்கலாம். 2 லட்சம். ஆமா. சோ பாத்துலாமா கேட்டகரிஸ்? பாத்துலாம் மேடம். Okay, யார் இந்த ஸ்டார் categories on the LED? Celebrity childhood, celebrity kids, celebrity parents. ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி விளையாடுறீங்க? மூணுமே நீங்க விளையாடணும். ஆர்டரா ஆர்டரா வந்துரும். ஆர்டரா வந்துடலாமா? ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட்கான பிக் காமிங்க. சொல்லிடுவோம். ஐயோ சிச்சோ, இது பழனியோட போட்டோவா? மேடம், அது பாருங்க, தோரா பூச்சி மாதிரியே இருக்குது. சாலினி மேடம் மேடம் ஆப்ஷன் கொடுப்பீங்களா? ஆப்ஷன் பார்க்கலாமா? சிஸ்டர் மாதிரி. ஆப்ஷன் ஏ மஞ்சிமா மோகன், ஆப்ஷன் பி நிவேதா தாமஸ். கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? தானே அதே மாதிரி மூக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஃபுல்லா பாத்துருவோம். பாத்துருவோம். நல்லா எல்லாம் பாத்துடலாமா? ஹீரோயின்லாம் கொஞ்சம் அழகா வேற இருக்காங்க. ஸ்மார்ட் ஜான பாப்போம். ஆப்ஷன் சி ஸ்ரீதேவியா. எனக்கு என்னமோ இதான் போடலாம். யோசிக்கலாம். சரி யோசிக்க வேணாம். இவங்கள ஸ்ரீதேவியா அழுத்திடலாம். சரி ஸ்ரீதேவியே தூக்கலாம். ஐயோ ஸ்ரீதேவியே. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வேண்டாமா? சரி போடுங்க. அவங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட அவங்க கூட அழகா இருப்பாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் தான் மேடம். ஆப்ஷன் டி ரம்யா நம்பீசன். என்னையா இதுவும் அப்படிதான் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாம இருக்குது ஐயா. 4 ஆப்ஷன் ஒண்ணா போட்டு காமிங்க. போட்டுருங்க கொஞ்சம். ரெண்டாவது இல்ல செகண்ட் பி யா. கரெக்ட்டா அந்த பி தான். பாய மட்டும். மஞ்சிமா இவங்க ரெண்டு பேர் கிடையாது. அந்த லாஸ்ட் சி டி. பி யா பி. பி யாரு? அவங்க பேர் என்ன சொல்றீங்க? நிவேதா தாமஸ். நிவேதா தாமஸ். அவங்கதான். மூக்கு பாரு கரெக்டா கவர். கொஞ்சம் லைட்டா அது இல்லையா? ஏ இரு. பி பி. நான் சொல்றது கேளு. சரி பி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. ஐயோ ரெண்டும் கன்ஃபியூஸா இருக்குது. A and B குள்ள கன்ஃபியூஷனா? A and B ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிங்க. இந்த ரெண்டு தான், வேற எதுவும் இல்ல. ஆப்ஷனே இல்ல. கரெக்டா பாத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு பி தான் நினைக்கிறேன். இப்படி இருக்கு அந்த குழந்தை. இல்லனா ஏ. யோ என்னயா கன்ஃபியூஸ் ஆவுதயா? ஏவா? சரி ஏ சொல்றியா? நான் பி சொல்றேன். சரி பி சொல்றியா? முதல்ல ஒரு டி சொல்ல. எனக்கே டயர்ட் ஆயிடுச்சியா? சரி ஏதோ ஒன்னு சொல்றோம். சரி மேடம் பி. அப்படியா? ஓகே, ஃப்ரீஸ் ஆப்ஷன் பி நிவேதா தாமஸ். எத்தனை வாட்டி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிச்சில நாங்க 20 லட்சம் ஜெயிச்சோம்யா. இதே பிச்சில எல்லாம் ஓகே. அது கரெக்ட்டா சொல்லணும்யா. ச்சே, அவங்க தானே மேடம். பைசா எங்க இருக்கு மேடம்? ஒரு பாதி மிச்சம் எங்க? என்ன மேடம் ஜமினி படத்துல கிரண் மாதிரி பைசா எங்க? பைசா கொடு. சேட்டு கடைக்கார மாதிரி வசூல் பண்றீங்க. சரி, அடுத்த கேட்டகரிஸ் பாத்துடலாம். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் விளையாடிட்டீங்க. செலிபிரிட்டி கிட்ஸ் பாத்துடலாமா? பாத்துலாம். செலிபிரிட்டி கிட்ஸ்கான பிக் காமிங்க. ஐயோ யாரோட இந்த குழந்தை? குழந்தைகளை நம்ம எங்க பாத்துருப்போம்? ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? பாத்துலாம் மேடம். ஆமா மேடம். ஆப்ஷன் ஏ நிவின் பாலி. அடுத்து மேடம். அப்படியா? ஆமா மேடம். ஆப்ஷன் பி ஃபஹத் ஃபாசில். இந்த குழந்தை எங்கேயோ பாத்துருக்கீங்க? எங்க வீட்டு பக்கத்துல. உங்க வீடு எங்க? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரளா பக்கம் எங்கேயோ இருக்கா? இல்ல அங்க இல்ல. கேரளா தெரிஞ்சுக்கோ. அப்ப கேரளாக்காரங்க புரியுதா? ஹலோ, இப்ப 2 பேர் கேரளாக்காரங்க. நான் என்ன இருக்கு மாற்றத்துக்கு? நிவின் பாலி ஃபஹத் ஃபாசில் கேரளா தான். இல்ல மேடம், அந்த பாப்பா கேரளாடும் போது அப்ப ஆர்டிஸ்ட் கேரளா தானே? கேரளா தானே. முட்டாள மேடம். அவங்க இல்லையா? அதுல கேரளாக்காரங்க தான் யாருன்னா இருப்பாங்க. அப்படி சொல்ல வரலையா? சித்தார்த். இவர் கேரளா இல்ல. இவர் கேரளாவா? இல்ல மேடம். இவரும் இல்ல. இவர் இல்ல. வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல? இல்லையா? அவங்களோட குழந்தை. சித்தார்த்தோட குழந்தை.
அவங்க மேடம் இவன் என்ன வச்சிருக்காருன்னா இவங்க குழந்தை எப்படி இருப்பாங்க குழந்தை அப்படி வச்சுக்க இல்ல அவங்களோட குழந்தை அது நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. இல்ல நம்ம கீச்சிடுவாரு அப்படியே கம்பெனியா இப்ப அவன் 25,000 திருப்பி கொடுத்துருக்க கம்பெனியா. சரி மேடம் டீல போலாம். டீ பார்க்கலாம். பாபி சிம்ஹா நம்ம இப்படியே பார்க்க கூடாது, இவங்க அம்மாங்களே காமிங்க எனக்கு. உங்களுக்கு பாபி சிம்ஹா வைஃப் தெரியாதாக்கோ? மேடம் தெரியாது மேடம். என்ன சொல்றீங்க? இது ஐயோ தெரியும் மேடம், ஆனா ரொம்ப பழகம் தெரியல. இப்ப இவங்கள வச்சுதான் கெஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்படியே பண்றோம். குத்துமதிப்பா பண்ணுங்க. 4 ஆப்ஷன் ஒண்ணா போட்டு காமிங்க. 4 ஆப்ஷன் போடுங்க. இப்ப பாருங்க கம்முனு இப்ப பாருங்க. பாபி சிங் இல்ல அவர் இல்ல. ஏய் பக்கத்துல யாரோ தெரியுறாங்க பாரு, கொஞ்சம் பாரு யாருன்னு. ஓ அதெல்லாமே பாப்பா உன் புத்தி தான் அந்த மாதிரி. இல்லையா அவங்க அம்மா தெரிஞ்சாக்க கண்டுபிடிச்சிடலாம்ல. இதுதான் மேடம் போறாம எல்லாம் ஒருத்தன் பண்ண வரானா ஐயோ அம்மா பாருங்க பாத்து அவரை பாரு அதை விட்டு பக்கத்துல இருக்கிற அம்மா பாருங்க. எங்கயா பாப்பா இதே வேலை இருயா இங்க பாரு வந்திருக்கீங்க சந்துல இருக்கலாம் பாக்க சொன்ன மேடம். டி மேடம் போன வாட்டி வந்து பயணி சொன்ன வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணேன். இந்த வாட்டி 50 சாய்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஆமா சரியா? டி டியா ஓகே ஃப்ரீஸ். ஆப்ஷன் டி பாபி சிம்ஹா. गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल कोई उठा गलगले पलचिन पल पलक मिटा मैंने लोकले. Okay, so last Child parents. category celebrity parents. Celebrity parents gonna be coming in. இருயா கண்ணாடி கைட்டி பாப்போம். நல்லா பார்த்தாலும் தெரியுது. யார் அது? Option A. Andrea. இல்லையா? Andrea இல்லையா? வாய்ப்பு இல்ல. என்ன தோணுது? ரொம்ப அழகா இருக்காங்க தோணுது. நம்மளும் படம் பண்ணி இவங்க கூட தான் பண்ணலாம்னு தோணுது. மேடம் இவங்க கூட அடுத்தது படம் பண்ண தோணுது. எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லவா? வேணாம். அசிங்கமா சொல்லலாம் தோணுது. மூஞ்ச பாத்திரம் மேல கட்டிச்சு வேணாம். அசிங்கமா சொல்ல தோணுது. மேடம் நீங்க அடுத்தது மேடம். ஆப்ஷன் பி. மேடம் ராஷி கண்ணா. இவங்க வாய்ப்பு இல்லாம. ராஷி கண்ணா. பல்லு தெரிஞ்சா கமலா கலாசாஸ் மம்மி. சரி மேடம் அடுத்து போலாம். ஆப்ஷன் சி. சமந்தா. சமந்தா எங்க ஏரியா தான். சமந்தா இவங்க அம்மா நான் பாத்து இல்லையா? இவங்க அம்மாவா இருக்க. ஏன்னா இவங்க இப்ப இங்க இல்ல. எங்க இல்ல? ஆந்திரா போயிட்டாங்க. சரி இவங்க ஆந்திரா போயிட்டாங்கன்றதுக்கும் இவங்க அம்மாவா இருக்கன்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க அம்மாவுக்கு தான் ஆந்திரா போவாங்க, எங்க அம்மாவுக்கு தான் ஆந்திரா போவாங்க, எல்லாரும் அம்மாவுக்கு தான் ஆந்திரா போவாங்க. சரி ஆப்ஷன் டி பாத்துறோம். ஆப்ஷன் டி பட்டலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. நீட்டா பேசு கரெக்டா? இல்லையா நீட் இல்லையா? நீட்டும் குண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஒண்ணு இல்லையா? இவங்களுக்கு கொஞ்சம் சதை போட்டுச்சுன்னா சைடு பேஸ் வச்சோம்னா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும் கொஞ்சம். இல்லையா சதையெல்லாம் தொங்குதா எப்படி இருக்க? ஒரு நிமிஷம். 4 ஆப்ஷன் ஒண்ணா போட்டு காமிங்க. ஐயோ இதுல தானே வைப்பீங்க ஆப்பே. ஆண்ட்ரியா, ராஷி கண்ணா, சமந்தா அண்ட் மாளவிகா. எனக்கு தெரிஞ்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு டி. நீங்க என்ன சொல்றீங்க? சி. சமந்தா கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சி அண்ட் டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிங்க. சிடி மட்டும் கொஞ்சம் போடுங்க அவ்வளவுதான். ஐயோ இதுல இந்த இடம் ஓகே. சமந்தா மேடம் ஸ்மைலும் அவங்க அம்மா ஸ்மைலும் கரெக்டா இருக்கு இல்ல? ஒரே நிமிஷம் பாரு தலைய பாக்கும்போது இரியா டி. டியா? நீ நெத்தி மட்டும் பாரு. நெத்தி மட்டும் பாரு. இந்த நெத்தி மட்டும் பாக்கணும் ஐயா. மாமா நான் சொல்றேன் கண்டிப்பா டி தான் இந்த பாலு. நீ சொல்ற நான் பின்னு சொல்றேன். யாட்டா புள்ள பாரு. அதான் படிச்சு சொல்றேன். சரி மேடம் அந்த ஆள் சொல்ற மாதிரி பிஏ நீங்க கிளிக் பண்ணிக்க. அப்படியா? மட்டும் மாத்தி இன்னைக்கு மட்டும் அமுது சொன்னது கரெக்டா இருந்ததுன்னா அவர் சொல்ற பனிஷ்மெண்ட் நீங்க செய்யணும் மேடம். அமுது யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்க ஆசைப்படி ஆப்ஷன் பி ஃப்ரீஸ் பண்ணுங்க.
ஏய் கண்ணாடி போடாது. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா எனக்குன்னு வருது மேடம். 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ரைட் ஆன்சர் காமிங்க. அந்த கண்ணு பார்த்தாக்கா love. யோ நான் படிச்சு சொன்னையா. என்ன சொன்ன? நீங்க தான் படிக்கலன்னு சொன்னீங்க. ஐயோ மேடம், படிச்சு சொன்ன, கொஞ்சம் நடிச்சு சொன்ன, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ வந்து காசுல எங்க? இது ஊதாத்தனமா இருக்கையா. தம்பி ஜெயிச்சு வரேன். யோ எரியா, அண்ணன் இந்த மாதிரி போய் ஜூதா விளையாடுற மாதிரி. உன் பாயிண்ட்ல வையா பாக்கலாம். சரி பரவாயில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்னும் மேடம் தொடர்ச்சியா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் மேடம், உழைச்சி சம்பாதிக்கிறேன். ஒன்னும் சும்மா உண்மையான இல்ல. விஷயம் தான். நாலு வேலை வெட்டி போகாம இருக்கிறது விளையாட்டு தோக்குறா போல. இது எப்படிதான் ஆகுது? ஏலக்காவுடைய அக்கா ஏகதாசி மறுக்குது. And we are back, round number 2. கண்டுபிடி. சோ இங்க வந்து 3 siblings வருவாங்க. அதாவது இந்த கேமே வந்து உடன்பிறப்புகள். சோ இங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அக்காவோ இல்ல அண்ணாவோ, கொஞ்சம் அக்காங்களா தான் சொல்லுங்க. அவங்க வரேன்னா ஆப்போசிட்ல வந்து 5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இங்க நிக்கிறவங்களுக்கு தம்பி இல்ல தங்கச்சியா இருப்பாங்க. அப்ப தங்கச்சியா சொல்லுங்க. விஷயத்தை கேளுங்க முதல்ல. அதான் ஓகே மேடம். இவங்களோட இங்க நிக்கிறவங்களுக்கு அவங்க தம்பி இல்ல தங்கச்சி வேணும். ஓகே கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்களா பர் கரெக்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து 1 lakh rupees கொடுப்பேன். பட்டலாம். யாரோட அக்கா வந்தாலும் யாரோட தம்பி வந்தாலும் போற நேரத்துல நம்ம மச்சானா தான் இருக்கு. நம்ம 3மே கரெக்டா கண்டுபிடிச்சா 1 + 1 + 1 3 lakhs. 3 lakhs. ஆமா 3 லட்சம். யாயோ 3 லட்சம் ரூபாய் நீங்க இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா 75,000 ரூபாய் தான் இருக்கு. வெரி சாரி டு சே. இங்க வந்து மூத்தவங்க இருப்பாங்க, அதாவது எல்டர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இங்க வந்து அவங்களுக்கு தம்பி இல்ல தங்கச்சியா இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எல்லாரையும் நான் எல்இடில கம்பேர் பண்றதுக்கான வாய்ப்பு நான் தருவேன். இப்ப நீங்க சப்போஸ் ஒரு சிப்ளிங் சூஸ் பண்றீங்களானா 1 2 3 4 5 ஆர்டராவே நான் வந்து உங்களுக்கு சிப்ளிங்ஸ் கம்பேர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் நான் தருவேன். ஓகே ஓகே கிளியர்? கிளியர் மேடம். கூப்பிடலாமா? ஓகே. கண்டுபிடி. Where are the siblings? ரெட்ட கதிரனா மொட்டை கதிர வந்திருக்கோம். ஏன்பா சிரிக்கலாம்பா? அதுக்கு ஏன்பா நீங்க கோல்டன் பீச்ல நிக்கிற மாதிரியே நிக்கிற? அவருப்பா இவரு பாத்தியா சசிகுமார். சுத்தம் நண்பனா இருந்தா கூட செத்த கூட சொல்லக்கூடாது. செத்துட்டா எப்படிடா சொல்ல முடியும்? டேய் ஏய் சொல்லணும் பரமா, பெத்தவங்க வீட்டை விட்டு அனுப்பும் என்ன சொல்லி அனுப்புறாங்க? நான் பெரியம்மாவா? பரமான்னு சொன்னேன். 5 பேரு. 5 பேர். 2 பேர் எக்ஸ்ட்ரா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இங்க நின்று இருக்காங்க. சரிங்களா? சரி மேடம். இதுல 5 பேரு. இது அண்ணன் இல்ல தம்பி, யாரு தம்பின்னு கண்டுபிடிக்கணும். ஆமா. இப்ப ஃபர்ஸ்ட் எந்த சிப்ளிங் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க? ஏயா பியா சியா? ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் சி. சி. ஓகே, சிப்ளிங் சி and sibling 1 on the LED. இவனுக்கு சம்பந்தமே இல்லையே. அவர் பேர் நடிக்கிறான், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பாரு. டேய் ரொம்ப நல்லா வருவடா நீ. ஒட்டராஜேந்திரன் இந்த ஆள் நடிக்கிறான் நல்லா. ஆலப்படா அடிமை. பாரு அதே மாதிரி இருக்கிறா பாரு. ஐயோ இதே மாதிரி எவடாக்குறாடா பட்டாளா. தம்பி. இரு இவனை பார்த்து ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். இவன் இவ்வளவு ஆக்ட் பண்றத பார்த்தா இவங்களே செட் பண்ண வராதான் இருப்பான். ஏன்னா இவ்வளவு நடிக்கிறானே. இந்த அம்மன் படத்துல ஏய் சண்டா உன்னை நாசனம் ஆக்கிடுவாடா, அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு பலி கொடுப்பண்டா. ஏய் அதே மாதிரி பாருங்க. ஏ குண்டா உனக்கு தெரிஞ்சினா கேவலமான வார்த்தை எதை வச்சாலும் இவனுக்கு பொருது படுறான். அது ரசிக்கிறான் பாரு. அதான் சந்தோஷம். யார் தெரியுமா இவளோட கழுவி ஊத்தணும்? சொந்த தம்பியா இருந்தீங்கன்னா கோவம் வந்திருக்கும். அதான் கண்டுபிடிச்சேன். டேய் ஆனா கேஷா சிரிக்கிறீங்களடா. யாருக்குமே கோவம் இல்ல. சிரிக்கல.
தயவு செஞ்சு வச்சு செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதான் அண்ணன் மேல இருக்கிற பகை அவ்வளவு இருக்கு. சம்பந்தமே இல்லாம எவனும் குண்டா இல்லையே அதுல. அமுது ஏதாவது ரிசம்பிளன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்ல மேடம், இவன் ஐடி கம்பெனி மாதிரி இருக்கிறான், அவன் ஐடி கம்பெனி மாதிரி இருக்கிறான். சம்பந்தமே இல்லாம இருக்குது. அப்போ இல்ல. இல்ல. சிப்லிங் 2 காமிங்க. ஐயாபுரி மாதிரி இருக்க போலியப்பா. இவன் தேங்காய் வியாபாரி மாதிரி இருக்கிறான். உன் பேர் என்னடா? ராகுல். ராகுல். உன் பேருப்பா? ராஜா. சேட்டு. ராகுல் வந்து சேட்டா? ஆமா, பின்னா ராஜா சேட்டா? சம்பந்தம் இருக்குதா? இல்லையா? அதையா சொல்ற ராஜா சேட்டா? அதையா சொல்ற சம்பந்தம் இல்லன்ற. நோட்டு இத பாரு, சேட்டு இருக்கட்டும். உன் பேர் என்னப்பா? அஸ்லாம். பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுவானுங்கயா. பதிலுக்கு ஒரிஜினல் பேர் சொல்ல மாட்டானுங்க. தம்பி லாஸ்ட் பாரு, நல்லா கேட்டுக்க. உன் அண்ணன் கிட்ட சொல்லி ஓவரா. வெரி புவர் டாக்டிக். ஃபெயில் ஆச்சு இந்த பிளான். சரி படவா முடியலையா? சிப்லிங் 3 காமிங்க. 3 காமிங்க. 3 கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல? எங்கயா மேட்ச் ஆவறான்? சம்பந்தமே மேட்ச் ஆனா ஆவறான். சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை மொட்டை அடிக்க வச்சுட்டு நல்லா ஒருத்தனை முடிய வச்சுட்டு இப்ப இந்த ஷோக்காக சார் மொட்டை அடிச்சு வந்துருக்காரு. ஷோக்காக பெரிய ஒரு ஆள வந்த கமல் மொட்டை அடிச்சு வந்துருக்காரு. போயா இல்ல, அவன் செய்கைய பாரு, மொட்டை அவனே அடிச்சு முடி கொட்டு சொல்லிட்டு மொட்டை அடிச்சு நின்னுறான். ஏய், மொட்டை அடிச்சு வந்த மாதிரி கஷ்டம். ஏதோ பட்டி அடிச்சு வந்த மாதிரியே இருக்குது. சரியா தம்பி? ஏய், இவனை பாரு, இந்த லாஸ்ட் அவன சம்பந்தம் இல்லையா? இவன் பாரு. அப்படியா? இது கண்டிப்பா ஜெயிக்கணும். அமுது விளையாடாத. ஜெயிச்சலாம். ஓகே, சிப்லிங் 4 காமிங்க. ஏய், பாகிஸ்தான் தீவிரவாதி வாசிம் கான். அவனை பார்த்தா வாசிம் கான் மாதிரி இருக்கிறான், இவனை பார்த்தா வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி இருக்கிறான். சம்பந்தமே இல்லாம இருக்கிறான். டென்ஷன் ஆவறான் தெரியுதா? இவன் இல்ல இல்லையா? அப்படியா? சம்பந்தம் இல்லையா? ஓகே, சிப்லிங் 5. சிப்லிங் 5. சரி தம்பி, அதான் வேணாம். இதை யார் டூப் அது மட்டும் சொல்லுங்க. காதல் கொண்ட நீங்களே தனுசு. கண்டுபிடிங்க. ஏய், காதல் கொண்ட தனுசு தம்பியா? இவன் தான் ஒரு மார்க்கமா இருக்கிறான் தெரியுதா? அவனும் ஒரு கோளாறு மாதிரி இருக்கிறான், இவனும் ஒரு கோளாறு மாதிரி இருக்கிறான். ஏய், பாரு, தெரியுதா? இல்ல 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 மேடம், சரி கிளிக் பண்ணிக்கலாம். இவனை வந்து இந்த குளத்துல அவன் நரி மாதிரி இல்லடா. குளத்துல ஊந்துட்டு ஒரு 4 நாள் கட்சி பாடி இருப்பாங்களே அந்த மாதிரி பாருங்க. 4 நாள் கட்சி தானே வர்ற வெளியே அந்த ஆமாயா, குளத்துல விழுந்த பச்சை அவ்வளவு படிக்கிறான். இவன் பாருங்க ஒல்லியாகிறான். இவனை மாதிரி ஊந்துருப்பான். 4 நாள் கட்சி வெளியே வந்திருப்பான். அதான் கண்ணுக்கு பிதிங்கி போய் கிடக்குது அப்படியே. பிதிங்கி போய் கிடக்குது. ஆமா, பாருங்க மேடம். இப்ப அவருக்கு இவன் தம்பியா இல்லையா? தம்பியால முக்கிய மனசுல இல்லாத இவ்வளவு கொட்டிருக்குமே, கொஞ்சம் கோவங்க பட வேண்டாம். மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிறான். ஐயோ, டேய் யாரா நீங்க? காலகாலமா வளர்ந்த கர்ரக்கங்க மாதிரி இருக்காங்க மேடம். சரி, இப்போதைக்கு வழி இல்ல. தம்பியும் நீ 3000 கேஸ் நீ வாங்கிக்கோ. போயா, நீ வாங்கிக்கியா? ஆனா இவன் தான், நீ வேணா வாங்கிக்கோ. சரி, இவன் தான் மேடம். இல்ல, அடுத்து இல்ல, இவ்வளவுதான். சரி, என்ன சொல்லுங்க. 10வது கோரிக்கை இவனே போட்டு. நான் ஒன்னு சொல்றேன், எங்க பாரு. எவ்வளவு இங்க சொல்ல மாட்டியா? அவன் தம்பி நான் தான் மேடம். இப்போ இது நியாயம். இப்ப கரெக்டா ஷோக்கு பாருங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஹைட், வெயிட், மூஞ்சி எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படியே இருக்கு. கொஞ்சம் நீங்க இல்ல நீங்க கொஞ்சம் இது வைங்களா, அங்க பாருங்க, வைங்களா, இங்க பாருங்க. எது வைங்க? ஆஹா, அலப்படா அடிமை. அப்படியே இருக்கலாம் 2 பேரும். நீங்க வா, இதுல எல்லாம் கரெக்டா வந்துருவேன். கரெக்டா இருக்கீங்கயா? எனக்கு இப்ப நீங்க ஃப்ரீஸ் பண்ண அவசியமா? காதல் கொண்ட தனுஷ் மேடம், இந்த ஆள் மேடம். அப்படியா? ஓகே, ஃப்ரீஸ். சிப்லிங் 5 for சிப்லிங் C. நான் காசு எடுக்கணுமே. 3 லட்சம் ஆச்சு. எவ்வளவு எடுப்பீங்க? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் எடுப்பீங்களா? 1 லட்சம். கரெக்ட் 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 கரெக்ட். சூப்பரா கண்டுபிடிச்சா. நான் தான் சொன்னேன்.
சம்பந்தமே இல்லடா. அந்த மூக்கை வச்சு தடா கண்டுபிடிச்சேன். போயிட்டு உங்க அப்பாவோட சொல்லு, அப்பா இந்த மாதிரிலாம் சொல்றானுங்கப்பா, இவனை மட்டும் ஏன்ப்பா இப்படி வளர்த்தீங்க சொல்லு. உங்க வீட்டுல 2 பேரும் எடுக்கல. அம்மா 1 lakh rupees ஜெயிச்சிட்டீங்க. வெரி குட், சுபாரம்பம். நன்றி நன்றி நன்றி. மாயி சமயபுர ஆ, தாயே. சரி, சரி. நாயே வந்ததே தான் கொடுக்க போறேன். ஏதோ கேலண்டர் போடணும்னா போட்டுக்கோங்க. மலையனூர் அங்காளியே, ஆத்தாளி திருசூலியே, ஆமாமா. குறி சொல்ல வேணுமம்மா. ஆமாம்மா, ஓடோடி வாம்மா. வந்து அசுரனை குத்துறேன். ஓகே, இப்போ A and B இருக்காங்க, என்ன பண்ணலாம்? அவன் செஞ்ச மாதிரி கொஞ்சம் செய்யலாம். B-யா? டீ எடுத்துருவான். ஓகே, sibling B, sibling 1 on the LED. மேடம், நீங்க பி சொன்ன உடனே இந்த ரெட் கலர் ஷர்ட்டும் இல்ல ரெட் கலர் ஷர்ட் சொல்றேன். அவன் இல்ல, அவன் சும்மா வந்துக்கிறான். ஏ இல்ல மேடம், அவன் 1 இல்ல, sibling 1 இல்ல. இல்ல sibling 2 காமிங்க. 2 தான். இதான் வாசிம் கான் பாருங்க. இவன் சல்மான் கான், இவன் வாசிம் கான். யோ யோ இரு இவனை பாரியா, யாரு? ப்ளூ ஷர்ட். அவன் பாப்கான், அவனை விட்டுரு. இவனுக்கு 2 பேர் கரெக்டா இருக்கிறானுங்க. இல்லையா? யோ கரெக்டா ஏரியா பாரு. இரு ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க? இல்லையா, அவன் 2 பேரும் ஒண்ணாவது விடு. இந்த 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காரு பாரு. 3 பேரும் அவங்களுக்குள்ள இப்போ 3 connection பேர் இருக்கா? பெச்சிரி பாருங்களா மேடம், அதே மாதிரி நார்த் இந்தியால இருந்து பெச்சிரி வரானு பாத்தியா? தம்பி எங்க இறக்கி வச்சுட்டு ஷோக்கு வந்திருக்கானுங்க. ஓகே, sibling 3 காமிங்க. sibling 3. நிக்கில் முருகன் பட்டலாம் அந்த மூக்கு முனல ஒரே மாதிரி 2 பேரும். எப்படி சொல்றீங்க? இவருக்கு ஷார்ப்பா இருக்கு. கரெக்டா இல்ல மேடம், அவங்க ஷார்ப்பா இருக்காங்க. இவருக்கு விரிஞ்சு இருக்கு, ஆ. பட் இவருக்கு ஷார்ப்பா இருக்கு. தம்பி அவனை முன்ன பின்ன பாத்துருக்கேடா நீ? இப்ப பாத்துட்டு இருக்கேன். உன் பேர் என்ன? ராகுல். என்னது? ராகுல் உன் அப்பா பேரு? காந்திராஜ். ஆ? காந்திராஜ். காந்திராஜ். ராகுல் காந்தி. தம்பி உன் பேரு? சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபி. 2 பேர் இந்த சேர்த்துக்கிறானுங்க. பேர் எங்கேயோ கேட்டிருக்கீங்களா? இல்ல, முன்ன? மதன் கோபி கேள்விப்பட்டிருக்கேன். சுரேஷ் கோபி கேள்விப்பட்டதே இல்ல. யாரு? மலையாள ஆக்டர். அவர் கேள்விப்பட்டதே இல்லையா? அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவளா வயல்வெளி டிராக்டர் கூட அவருக்கு தெரியாது. மேடம், மலையாள படம்னா ஒண்ணு விடாம பாப்பா மேடம். மலையாள படம் அவனுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவ்வளவு கேவலமா போச்சா? மலையாளம் போச்சு. மேடம் அதான் மேடம் சொல்றேன், மலையாள படம்னா எல்லாம் பாப்பா போலன்னு. தம்பி நீங்க எந்த லாங்குவேஜ்ல பாப்பீங்களா? மேடம் இது நான் ஒன்லி வள்ளி படம் மாட்டேன். என்ன பண்ணலாம்? இல்ல ரெட் ப்ளூ. ரெட் ப்ளூக்குள்ள தான். ஆமா அவ்வளவுதான். எதுக்கும் sibling 4 பாத்துடுங்க ஒரு வாட்டி. இல்ல இவனுக்கு சம்பந்தம் இல்லல்ல, தெரியுதா? இல்ல சம்பந்தம் இல்ல, இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இருக்குதா? இல்லதான் சொல்ல முடியாது. தாடி வச்சு பாரு கொஞ்சம் அவனை. ஆனா மூக்கு தலை ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி அமுங்குது பேர் அப்படியா? ரைட் சைடு அமுங்குது 2 பேருக்குமே. அவன் அமுங்க சொன்ன உடனே அவன் திட்டு பார பாக்குறான் அப்படியே. ஐயோ என்னடா கிட்ட வராங்கன்னு. போட்டலாம் ப்ளூ ஷர்ட். ப்ளூல ரெட், இவன் கிடையாது. ப்ளூல ரெட். அப்படியா? சரி, டிசைட் பண்ணுங்க. 1 2 3 4 யாரு? ப்ளூ ப்ளூவா? வந்து sibling 3. மேடம் நான் ரெட் நினைக்கிறேன், நீ ப்ளூ சொல்றியா? டக்குனு சாப்பூத்திரி போட்டு சொல்லுங்க என்னன்னு. இருடா டேய் வா. 1 கொட்டை 2 கொட்டை. ஏய் முந்திரி கொட்டை. இங்க வா, அங்க ஏன் போற? 1 கொட்டை 2 கொட்டை 3 கொட்டை 4 கொட்டை 5 கொட்டை 6 கொட்டை 7 கொட்டை 8 கொட்டை 9 கொட்டை 10 கொட்டை பல்லா கொட்டை. என்ன படா பல்லா கொட்டை இவனா வரான்? பின்ன மலை கொட்டையா வரும்? ஏய் தம்பி தான் ப்ளூ தான். கன்ஃபியூஸ் இல்ல தம்பி? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, ப்ளூ தான். Freeze. sibling 3 for sibling B. போட்டாங்க. ஐயோ மகனோ இந்த ஊர் கொண்டிடும் குலசாமி, ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும். Nice. யோ நான் அப்பே சொன்னேன். என்ன? இல்ல மேடம், இவர் சொன்ன பொறுத்த நானும் ஃபிக்ஸ் பண்ணதான். ஆனா இவரு தான் ஃபர்ஸ்ட் ப்ளூல வந்தா, நான் சொன்னது ரெட் தான். ஏய் அல்லா கொட்டை போட்டது யாரு? அது ஓகே. முந்திரி கொட்டை மாதிரி போவாதடா அது. இரு ஒன்னு தம்பி, நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெட் தானே ஒரு சொல்லிட்டேன். நிமிஷம், அந்த காசுல எங்க வச்சிருக்கீங்க? இருங்க மேடம், அவசரப்படாதீங்க. இல்ல, நான் அவசரப்படுவேன், வைங்க. மேடம் அப்பே சொல்ற ஃபிட் பாக்கெட் இவன் தானே.
வைங்க இந்த இங்க பாருங்க. வைங்க, காசு இங்க இந்த வைங்க. பாருங்க கம்முன்னு இருயா. அது வைங்க குடும்பம் வெளியில. சொல்லு. வைங்க 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 1,00,000 எனக்கு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இப்போ நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிக்காதனால எல்லா சிப்லிங்ஸ் வந்து சிப்லிங் ஏக்கு வேலிடான ஆப்ஷன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதனோட சிப்லிங் பி ஆன்சர் நான் கொடுக்க முடியாது. சிப்லிங் ஏக்கு வந்து மறுபடியும் 1 2 3 4 நீங்க எல்லா சிப்லிங்ஸ் பார்த்து தான் ஆகணும். சிப்லிங் ஏ அண்ட் சிப்லிங் 1 on the LED. சொல்லலாம் யோசிக்கவனா அவனே தான். அவனை இது பண்றான். கண்ணாடி கொஞ்சம் கைட்டம்பா. ஏன்பா இந்த நேரத்துல கண்ணாடி? நீ ஸ்ட்ரைட்டா பாருப்பா கொஞ்சம். தம்பி உன் பேர் என்னப்பா? தினேஷ் குமார், உன் பேர் என்னப்பா? அஸ்லாம், உங்க அப்பா பேர் என்ன? ரமேஷ், உங்க அப்பா பேர் என்ன? ரகுமான். ஓகே, அவனே இல்லடா. சிப்லிங் 2 பாக்குறீங்களா? ஓகே ஓகே. சிப்லிங் 2 காமிங்க. சே கரெக்டா மேட்ச் பாரு மதே. அந்த ஃபேஸ் மூஞ்சி இருக்கு 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 இருக்கு. என்ன இருக்கு? ரெண்டு பேரும் கொஞ்சம் லைட்டா பல்லு எடுப்பா இருக்குது. ஏய் தம்பி நீ சரியா சிரி மாட்டே. சிரிங்க. சிரி சிரிப்பா. சிரி. அவர் எவ்வளவு அழகா சிரி. ஐயோ நம்ம குடும்பம். உங்க குடும்பம்னு சொல்லுடா. மேடம் ரொம்ப கேஷுவலா போயிடலாம் இவங்க ரெண்டு பேர் தான். Freeze sibling 2 for sibling A. ஐயோ கிரீன் 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 தான்டா. ரெண்டு தான் வரணும். ரெண்டு தான் வரணும். அடி உச்சிட்டா. ஓகே, சோ தட்டு தடுமாறி இடிச்சு சந்துக்குள்ள பூந்து வெளியில வந்து 1,75,000 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம பயணியும் அமுதவானும் சம்பாதிச்சிருக்காங்க. ரவுண்ட் நம்பர் 3 வை ராஜா வை. இங்க வந்து 3 பாக்ஸஸ் இருக்கு. 3 பாக்ஸஸ்ல of course 3 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இந்த செலிபிரிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க, அதாவது பிளட் ரிலேஷன், ரத்த சம்பந்தப்பட்டவங்க, தட் இஸ் ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் பீப்புள். அதாவது ஒண்ணு அவங்க வந்து பெற்றோர்களா இருக்கலாம், இல்லையானா அவங்க உடன்பிறப்புகளா இருக்கலாம், இல்ல அவங்க குழந்தைகளா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பர் செலிபிரிட்டி 2 பேர் உள்ள இருக்காங்க இந்த பாக்ஸஸ்குள்ள. இங்க ஆப்போசிட்ல பாருங்க, சரிங்களா? ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கு அவங்க சம்பந்தப்பட்ட 2 பேரை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே. இப்போ இது மேட்ச் பண்றதுதான் இந்த டாஸ்க். பட் இந்த டாஸ்க்ல வந்து உங்களுக்கு பிரைஸ் மணி வந்து நிறைய வேரி ஆகும். அது எப்படி வேரி ஆகும் சொல்றேன். உங்க கையில இப்போ வந்து டோட்டல் பிரைஸ் மணி 1,75,000 rupees இருக்கு. இந்த பாக்ஸஸ் இங்க இருந்து எடுத்து கரெக்டா கொண்டு போய் வைக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு 3 டைம் ஆப்ஷன் கொடுப்பேன். ஓகே. 3 டைம் ஆப்ஷன் 120 செகண்ட்ல வைக்கலாம், 90 செகண்ட்ல வைக்கலாம், இல்லையா 60 செகண்ட்ல கூட நீங்க இந்த பாக்ஸஸ் கரெக்டா மேட்ச் பண்ணலாம். நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்களா 120 செகண்ட் மேட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பிரைஸ் மணி அப்படியே டபுள், தட் இஸ் 3,50,000. ஓகே. 90 செகண்ட்ல நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே 3 மடங்கா மல்டிப்ளை ஆகும், தட் இஸ் 5,25,000 rupees. ஓகே. நீங்க 60 செகண்ட்ல கரெக்டா எடுத்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பிரைஸ் மணி 4 times, தட் இஸ் 7,07,00,000 ரூபாய். வாவ். ஓகே, ஒரு வருஷம் இங்க போறாம போவனா. வெரி குட். இப்போ நீங்க டிசைட் பண்ணணும் 2 விஷயம். டைம் வந்து என்ன டைம் லைன் நீங்க சூஸ் பண்றீங்க? 120 செகண்ட் சூஸ் பண்றீங்களா, 90 செகண்ட் சூஸ் பண்றீங்களா, இல்ல 60 செகண்ட் சூஸ் பண்றீங்களா? அப்புறம் யாரு இந்த பாக்ஸஸ் எடுத்து ரன் பண்ண போறாங்க? நீங்களா உங்களுக்குள்ள நீங்க டிசைட் மேடம் இந்த ஆள் சுகர் பேஷண்ட் ஓடி நானே ஓடிக்கிறேன். சரி. சுகர் பேஷண்ட் எல்லாம் கிடையாது. இருங்க இல்ல, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கறனால தான் அப்படி சொல்றாரு பயணி. நீங்க சொல்றது என்னோட இதயத்தை அப்படியே டச் பண்ணிருச்சு மேடம். எந்த டைம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க? இல்ல நீங்க இத சொல்லிதான் ஆவணும். 120 போனா ரொம்ப நமக்கு அமௌண்ட் ரொம்ப கிடைக்காது. லேட். அப்ப 101ல போயிடு. இல்லையா எல்லாம் கிடைக்கும். ஓகே, 120 90 60. 90 இந்த ஆள் இப்ப 90 தான். 90. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு பாக்ஸ் தப்பா வச்சா கூட உங்க கையில இருக்கிற 1,75,000 ரூபாயில இருந்து பாதிக்கு பாதி நான் எடுத்துப்பேன். எடுத்துட்டு நான் என்ன அதாவது பண்ணுவேன்? 87,500 எனக்கு. அதுல கன்வின்ஸா? அப்ப நான் வீட்டுக்கு எப்படி போறது? 87,500 வச்சு நீங்க வீட்டுக்கு போங்க. தப்பா வச்சா நீங்க தப்பா வைக்க போறீங்க? இல்ல 90 போயிடுவோம். 90 செகண்ட்ஸா? யோ நான் உன் அறிவு பத்தி பரவாயில்லையா, தெரியும். கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. உன் அறிவு பத்தி எனக்கு தெரியும். நான் விக்க போறதியா? சரி அதான்யா 90 போயிடுவோம். 90யா? அமுதவானம் நீங்க இந்த லெஃப்ட்ல வாங்க.
Okay, countdown begins. சொல்லியா ஃபர்ஸ்ட் இங்க தூக்கு இங்க கீழ அவள தூக்கு ஃபர்ஸ்ட்ல எடுத்து போய் வை யோ சிப்ரா ஃபர்ஸ்ட்ல வை வை டக்கு சொல்லு அடுத்தது ஐயோ அந்த மேடம் கீழ மேடம் பாரு ஆமா அவங்கள தூக்கி போய் ஜெயராம் சார் அவங்களுக்கு ஜெயம் சொல்லிக்கணும் ஆமா அங்க வை யாரு அவங்க சொல்லியா அது எனக்கே தெரியாது வெய்யா இல்ல இங்க பாருங்க நீ யாரும் சொல்லாம தெரியாம வைக்கிறீங்க அது சொல்லுங்க கரெக்டா எனக்கு இது ஜெயராம் வாய்ஸ் இரியா தள்ளியா எனக்கு ஒரு வழி விடியா இவங்க யார் பாரியா காந்திமதி அப்படி இருக்கியா இந்த பொண்ணு யார் Okay, பாரியா 60 seconds. அது வந்துச்சு. இந்த பொண்ணை பாத்துக்கிறியா சரி இவர் யாரு இவருக்கு ஜெயராம் வச்சுட்டா ஆமா அது தூக்கி போய் ஜெயராம் சொல்லு ஏய் வை வை இரியா சேதுபதி பையன் ஐயோ சேதுபதி பையன் இது பையனா பொண்ணு மேடம் Okay, half பொண்ணு time. பொண்ணு பொண்ணு Half time. சேதுபதி பையன் சேதுபதி அம்மா வச்சிராயா டைம் இல்லையா வை 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 பாப்போம் எனக்கு தெரியாது சரி, புதுமை வை 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 பாத்துக்கலாம் பா இந்த பாப்பா நடு பாப்பா எடு நடு பாப்பா எடு பொண்ணை பாத்துக்கியா அந்த பாப்பா எடு எது அது சேதன் பொண்ணு பொண்ணு முன்னாடி மட்டும் குத்துமை இருக்குது. பேசல. அது சேதன் இதுல வை யோ எல்லா Okay, 25 வை, வை, seconds. வை, மேடம் இந்த ஆளு இது சொல்றா மேடம் ஓ இந்த எடியா ஏதாவது ஒண்ணு எடியா எனக்கே புரியல என்ன இது புழுக்கல சீட்டை போடுற ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்ற இங்க வையா இது இந்த குடும்பம் தான் 10, அது ஓடு 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 9 சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு என்ன 7, yeah, வச்சிட்டீங்க. வெச்சாச்சு வெச்சாச்சு 5, 4, ஒரு தப்பு இருக்கு. 3, திரி இருக்கா ஒரு தப்பு இருக்கா வாங்க 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 முடிஞ்சது டைம். ஐயோ அந்த போட்டோ வந்து டாக்டர் அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு ஓகே சோ நீங்க வந்து கரெக்டான பாக்ஸஸ் வச்சிருக்கீங்களானா அந்த சுத்தி இருக்கிறது அந்த ஒயிட் ஸ்கொயர்ல வந்து கிரீன் லைட் வரும் தப்பா இருக்குன்னா ஆஃப் கோர்ஸ் ரெட் லைட் வரும் எல்லாமே தப்பு வரும் இது ஒண்ணு ஓகே சோ ஃபர்ஸ்ட் பிரீதா விஜயகுமார் பாத்துடலாமா ஓகே பாத்தலாம் மேடம் இல்ல நம்ம விஜய் சேதுபதி ஏன்னா நீங்க சேதுபதி வாய்ஸ்ல பேசுனீங்க சோ விஜய் சேதுபதி பாக்ஸ்ல இருந்து வரலாம் ஐயோ அப்பா நல்ல வேலை அண்ணன் காப்பாத்திட்டாரு ஓகே நெக்ஸ்ட் ஜெயராம் ஏய் இங்க பாரு இது வந்து ஒரு தான் இந்த வாய்ஸ் வரும்னு சொல்லிட்டு மாதவர் வாய்ஸ் ஓகே லாஸ்ட் இது கரெக்டா இருக்குமா இல்லையா என்ன தோணுது அப்ப கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையே ஐயோ அத தப்பான குழந்தைங்க நிறைய இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப கரெக்டா தான் இருக்குது இந்த ஒரே ஒரு பாப்பா மட்டும் தான் இல்ல, இல்ல, பாத்துடலாமா? வேற ஒண்ணு பாப்பா மட்டும் தான் எனக்கு டவுட் வேற ஒண்ணு இல்ல. ஓகே ஐயோ அது காமிங்க ஆன்சர் இதுக்கு ஐயோ அந்த பாப்பா தான் நினைக்கிறேன் அட பாப்பா தான் doubt. அதுதான் அந்த பொண்ணுயா அந்த குழந்தைய தூக்கி இங்க வைங்க அந்த ஆரஞ்சு ஃப்ராக் எல்லாம் போச்சே மேடம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் இல்லையா அவ்வளவுதான் 87,500 ரூபாய் உங்க கையில இருக்கு பாதி நான் எடுத்துட்டேன் ஏன் ஏன்னா ஒரு தப்புல தப்பாயிடுச்சு ஒரு தப்பாயிடுச்சு ஒரு தப்புக்கு நீங்க 1 லட்சம் கம்மி பண்ணணும் ஆ? ஒரு தப்புக்கு 1 லட்சம் கம்மி பண்ணணும். ஓகே சூப்பர் இப்ப புரிஞ்சிச்சா நீங்க இது தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்து வைக்க சொன்னேன் நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க ஆனா இடையில நானு இல்லன்னா கரெக்டா விளையாடி இருப்பேன் ஆ? நான் பண்ணேன் இல்லையா அந்த போட்டோ அவங்க எதுவுமே பண்ணலையே மேடம் கேட்காம கூட நீங்க பாட்டு எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா நான் தானே? ஐயோ போச்சே போச்சே அட போச்சே. போச்சே ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இந்தாங்க. 5000 ரூபாய் கதவு அது போச்சே அல்லே அல்லே ஐயோ பெரிய கதவு கட்டுது ஓ மேடம் இதே பிச்சுல 20 லட்சம் ஜெயிச்ச மேடம் ஆமா ஆனா வந்து ஆனா இப்போ 2 87,500 ரூபாய். 87,000 பரவாயில்ல இந்த கொரோனா காலத்துல நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வாங்க ஓகே எக்ஸ்ட்ரீம் காமெடி எக்ஸ்ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட் இந்த எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப லைவ்லியா இருந்தது தேங்க்ஸ் டு பழனியா நமது வாரம் I'll see you again next week. This is Priya Raman saying bye.